நித்யானந்தா இவங்கள தெரியாதவங்க இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கம்மியான பேர் தான் இருப்பீங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்படி என்னடா பண்ணிட்டாரு இவரை தெரிஞ்சுக்கணும் இருக்கிறதுக்குன்னு நீங்கள் எல்லோரும் கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு நாடே க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஆனால் இவங்க இப்போ வாயிற இடம் மட்டும் நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ள போகலாம். இவங்களுடைய சீடர்களாக மாறுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மட்டும் இல்லை. ஸோ எல்லா மாநிலத்தில் இருந்தும் அது மட்டும் இல்லை ஃபாரினில் கூட இருந்து ஸோ இவங்களுக்கு சீடர்களாக மாறுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னே தெரில. ஸோ இவங்கள சுற்றி முழுக்க முழுக்க பெண்களாக தான் இருக்கிறாங்க. அதான் என்னன்னு தெரில. இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 2 மாவட்டங்களில் இருக்கிற கோவில்களில் பார்த்தீங்கன்னா மட அதிபதியாக வாழ்ந்துருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பதவியை கொடுத்தது வந்து ஆத்மானந்தா. அப்படி எந்த கோயிலில் இருக்கிற மடத்துக்கு, அதாவது எந்த மாவட்டத்தில் இருக்கிற கோயில் மடத்துக்கு நம்ம நித்யானந்தாவை மட அதிபதியாக மாற்றினாங்க, அப்படி இல்லைன்னா பதவி கொடுத்தாங்கன்னு அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டம் தான் நாகப்பட்டினம், திருவாரூர். ஸோ இந்த 2 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கோயில் பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் ஸ்ரீ போகா சாதுக்கள் மடம், ஸ்ரீ அருணாச்சல ஞானதேசிய சுவாமிகள் மடம், ஸ்ரீ பாலசாமி சங்கரசாமி மடம் மற்றும் ஸ்ரீ சோமநாத சுவாமிகள் கோவிலில் மடம் 4 மடங்களுக்கு பார்த்தீங்கன்னா நித்யானந்தாவை மட அதிபதியாக பார்த்தீங்கன்னா ஆத்மானந்தா அவங்க பார்த்தீங்கன்னா பதவியே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி என்ன நடந்தது? ஸோ இந்த அறிவிப்பை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. இது தொடர்பாக நாகப்பட்டினம் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ வழக்கம் ஏற்பட்டுட்டாங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஸோ ஆத்மானந்தா பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த கோவில் இந்த ஒரு பக்தர் பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்துருக்காரு. அதாவது என்னென்னா 4 மடங்களையும் நிர்வகிக்க தர்க்க நியமித்த இந்து சமய அறநிலைத்துறை உத்தரவு பிறப்பித்தது. இந்த மாதிரி சொன்னது நித்யானந்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலை ஏற்பட்டுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸோ நித்யானந்தாவே தாக்கல் செய்யப்பட்டாங்க. இந்த ஒரு வழக்கை பார்த்தீங்கன்னா மீண்டும் ஸோ இந்த ஒரு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா நடக்கவும் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா அவங்க நீதிபதி அப்படி என்ன சொன்னாங்கன்னா ஸோ அரசு சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாது, அதனால் இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் தள்ளுபடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நீதிபதி சொல்லிட்டு இந்த ஒரு கேஸையும் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நித்யானந்தா அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீதிபதி இப்படி சொல்லிட்டாங்களேன்னு பார்த்தீங்கன்னா நித்யானந்தாவில் ரொம்பவும் தாங்க முடியல. அதனால அவங்க என்ன பண்ணாங்க ஸோ இந்த நீதிபதி மேலே மனு மீண்டும் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்ய சொல்லி மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இந்த ஒரு வழக்கை பார்த்தீங்கன்னா நீதிபதி ஆர் சுப்பிரமணியம், இன்னொரு நீதிபதி பேர் வந்து குமாரப்பன், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு மறுபடியும் வந்தது இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் என்ன நீதிபதியும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன அட்வொகேட் தான் வரணும். ஸோ இந்து சமநிலை அதாவது பார்த்தீங்கன்னா தரப்பில் ஆஜராக வந்து சிறப்பு வழக்கறிஞரான அருண் நடராஜன் இவங்க வந்தாங்க. நித்யானந்தா இந்தியாவிலேயே இல்லை, அவங்க பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் உள்ள ஈக்வடரில் உள்ளார். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. இன்னும் அந்த வக்கீல் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். நித்யானந்தா, பிரேமானந்தா, ஆத்மானந்தா ஸோ இவங்கள சொன்னாலே இந்த கோவில் மடங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் இந்தியாவிலேயே இல்லாத ஒருத்தவங்களுக்கு இந்த மடங்களை சொந்தமாக்கணுமான்னு பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வந்தாங்க. ஒன்ஸ் அகெயின் மீண்டும் இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் நித்யானந்தா தொடர்ந்து மேல்முறையீடு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியாவிலே பல்வேறு வழக்குகளால் தேடப்பட்டு வரும் சர்ச்சைக்குரிய சாமியார்னா நித்யானந்தா. ஸோ 2019 ஆண்டு பார்த்தீங்கன்னா நாட்டை விட்டு தப்பித்து ஓடிய இன்று வரை தலைமுறையாக உள்ளனர். கிட்டத்தட்ட 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து தப்பிச்சு ஓடி இன்னும் ஆளையே காணும், எங்கே தான் இருக்காருன்னு இன்னுமே தெரில. ஸோ ஆனால் தென் அமெரிக்காவில் உள்ள ஈக்வடரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளேஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் நித்யானந்தா பார்த்தீங்கன்னா ஒரு செயலை மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சு வந்திருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ அதுதான் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான அடையாளமே அதான் இருந்திருந்தது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா நித்யானந்தா கைலாஷா என்னும் ஒரு நாட்டையே உருவாக்கி பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்ந்துன்னு இருக்காங்க. அங்கே ஃபுல்லாக பெண்கள் தான் அவங்களோட சீடர்களாக இருக்காங்க. அது எப்படி இவங்களை சுற்றி மட்டும் பெண்கள் அப்படி கூட்டமாக இருக்காங்களே, இவங்களை தேடி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காக செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து கூட வராங்களே. ஸோ அப்படி என்ன இவங்க பண்ணி வச்சுருக்காங்க பல பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்குது. ஸோ இவங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் அரசு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நித்யானந்தா இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார், அவங்களோட கைலாசம் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ சொல்லிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் உள்ள ஈக்வடர் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் வாழ்ந்துட்டு இருக்கா, அவங்களோட கைலாசம் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துருவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.